பாண்டுரங்கரின் புகழ்பாடும் பக்த விஜயம் கதைகளை நாபாஜி என்பவர் எழுதியிருக்கிறார். முத்தமர் அக்ராஜியின் சிஷ்யர் அவர். நாபாஜியின் தூய்மையான கிருஷ்ண பக்தியை பற்றி எனக்கு தெரிந்ததை கூறுகிறேன். எந்த நேரமும் ஆட்டம் பஜனை என்று வாழ்ந்தவர் முத்தமர் அக்ராஜி. அவருடைய பக்திக்கு கட்டுப்பட்டு கிருஷ்ணரை நேரில் தினமும் காட்சி அளித்து வந்தார். நாபாஜி என்ற அநாதை சிறுவனுக்கு அக்ராஜி அடைக்கலம் தந்தார். அவனும் மடத்தில் நடக்கும் பஜனையில் பங்கேற்று பக்தராக விளங்கினான். ஒரு நாள் அக்ராஜி பூஜை முடித்ததும் தியானத்தில் அமர்ந்தார். வழக்கமாக தரிசனம் தரும் கிருஷ்ணர் நீண்ட நேரமாகியும் வரவில்லை. அக்ராஜியின் மனதில் கவலை. என் பக்தியில் ஏதேனும் குறை வந்து விட்டதா கிருஷ்ணா? ஏதேனும் தவறு செய்து விட்டேனா என்று கலங்கினார். அப்போது அருகில் இருந்த நாபாஜி, குருதேவா, உங்கள் பக்தியில் குறையில்லை. வியாபாரி ஒருவனின் கப்பல் கடலில் மூழ்கும் நிலையில் உள்ளது. அந்த வியாபாரிக்கு உங்கள் மீதும் கிருஷ்ண பக்தியின் மீதும் மிகுந்த அபிமானம் உண்டு. ஆபத்து நீங்கினால் தன் சொத்தில் கால் பங்கை நம் மடத்துக்கு அளிப்பதாக பகவானிடம் வேண்டிக் கொண்டுள்ளார். அவரை காப்பாற்றவே கிருஷ்ணர் அங்கு சென்றிருக்கிறார். அதனால்தான் இன்று தரிசனம் தரவில்லை என்றார். சற்று நேரத்தில் தரிசனம் அளித்த கிருஷ்ணரும் தாமதத்திற்கான அதே காரணத்தை கூறினார். அக்ராஜி வியப்புடன், குருவான என்னையும் பக்தியில் நீ மிஞ்சிவிட்டாய் என பாராட்டினார். உங்களுக்கு அடியேன் செய்த பணிவிடையாலும் தாங்கள் அளித்த ஆசையாலும் தான் கிருஷ்ணனின் அருள் எனக்கு கிடைத்தது என்று பணிவுடன் நாபாஜி பதிலளித்தார். இதுவல்லவா உண்மையான கிருஷ்ண பக்தி. அக்ராஜியின் உத்தரவுப்படி பாண்டுரங்கனின் புகழ்பாடும் பக்த விஜய கதைகள் எனும் நூலை நாபாஜி எழுதினார். அந்த நூல் உருவாக காரணம் தூய்மையான பக்தி, கருணை, குரு பக்தி, குரு சேவை ஆகியவை. நாபாஜி போல நாமும் கிருஷ்ணர் மீது பக்தி செலுத்துவோம். வாழ்க நாபாஜியின் புகழ்.